தேஞ்சிர போதுண்ணே. டைல்ஸ் தேயல சார். கடப்பாறைய சொன்னேன். கடப்பாறை வீக்கு, டைல்ஸ் ஸ்ட்ராங். அனுஜ் டைல்ஸ் ஒவ்வொன்றும் உலகத்தரம். டங்ஸ்டன் போராட்டம் 90 நாட்களுக்கு பிறகு இன்று மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது. ஒன்றிய அரசு அடிபணிந்துள்ளது. இந்த போராட்ட குழுவினருக்கு கிடைத்த வெற்றி, குறிப்பாக மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதி உள்ளி சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு கிடைத்த வெற்றி, தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி. ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அவர்களது உணர்வுகளுக்கு ஏற்றவாறு தமிழக அரசு முதல் கட்டமாக போராட்டத்துக்கு இறங்கும் பொழுதே கிராம சபை கூட்டத்திலேயே அவர்களுக்கு ஆதரவாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானத்தை ஏற்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று அந்த கூட்டத்தில் தீர்மானம் ஏற்றி சட்டமன்றத்தில் அவை தீர்மானம் இயற்றப்பட்டது. அதன்படி அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக போராட்டத்தில் பிறகு இன்றைய தினம் ஒன்றிய அரசு அடிபணிந்துள்ளது. இந்த போராட்டத்தின் வெற்றி களிப்பில் இந்த ஈடுபட்டுள்ள இந்த பகுதி மக்களிடையே அவர்களது போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி குறித்து கேட்டறிவோம். தம்முடைய போராட்டக் குழுவை சேர்ந்த திரு சுந்தரேசன் அவர்களிடம் இருக்கிற அவர்கிட்ட கேட்டறிவோம். இந்த மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதமாக ஒரு செய்தியை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ரத்து என்ற ஒரே ஒரு ஒற்றை வரி, அதை மட்டும்தான் நாங்கள் கேட்டோம். இந்த திட்டம் ரத்து அப்படின்ற ஒற்றை வரி பதில் மட்டும்தான், ஜீவோ மட்டும்தான் கேட்டோம். அதை கொடுத்துருக்காங்க. அதனால மனதார வரவேற்கிறோம். இந்த இதுக்கு காரணம் கடந்த 23/11 இதே சின்னையன் கோவிலில் தான் கிராம சபை கூட்டம் நடந்தது. அதில் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர்கள் இந்த திட்டத்தை நாங்கள் இதில் சட்டசபையில் அனைத்து கட்சியும் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு இங்கே உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதே மாதிரி அடுத்தபடியாக 29ஆம் தேதி மேலூரில் இதே நாங்கள் முல்லைப்பெரியார் ஒருவோக பாசன விவசாய நலச்சங்கம் நடத்தின அனைத்து கிராம மக்கள் நடத்தின கூட்டத்திலையும் அங்கேயும் அதே வணிகவரித்துறை அமைச்சர் ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதற்கு ஏற்ப தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் அனைத்து கட்சிகளையும் கருத்துக்களையும் கேட்டு ஒருமனதாக தமிழகத்திலேயே ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு தீர்மானம் தான். முதல்வர் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தா நான் அந்த நிமிஷம் பதவியில் இருக்க மாட்டேன், ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. அதை நாங்களும் மனவார அன்னைக்கே வரவேற்றிருக்கோம். இதுக்கு இந்த வெற்றி மகா வெற்றிக்கு பரும்பாடுபட்ட ஊடகவியலாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் நாங்கள் அவர்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அரிட்டாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த திரு செல்வம் நம்மிடையே இருக்கிற கிராம சபை கூட்டம் போட்டு இதை நாங்கள் ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லி மூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் தொடர்ந்து நாங்கள் மக்கள் எல்லாம் அனைத்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கடுத்து மேலூரில் போட்டோம், அலர் கோயிலில் போட்டோம், கூட்டம் போட்டோம். அதுக்கடுத்து விவசாய சங்கம் சார்பாக அமைச்சர் ஒரு உரையாற்றினார். இந்த திட்டத்தை முறியடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஒரு உறுதி சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு அறிவிக்கை கொடுத்தாரு. நான் இந்த போராட்டத்தை இந்த சன்சன் வந்தால் நான் இந்த பதவியே இருக்க மாட்டேன்னு சொன்னார். இது தமிழரசு உருளையா இருந்துச்சு. அதனால மூர்த்தி அவர்கள் இதை வலிமையாக சொல்லிட்டு போயிருந்தாங்க. மீண்டும் மீண்டும் எங்கள் ஊர்லையும் எல்லா அனைத்து ஊர்லையும் எல்லாம் வளர வேண்டிய வந்திருந்தாங்க. எல்லா ஊருக்கும் முதல்வர் இந்த பதவியை நான் இந்த சுரங்கத்தை அப்படி அமைத்தால் நான் இந்த பதவியை விட்டு விளைகிறேன் என்று எங்களுக்கு உறுதி கொடுத்தாங்க. அதில் நம்பிக்கையோடு தான் இருந்தான். ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு. எல்லா அனைத்து மக்களுமே சந்தோஷமா இருக்காங்க. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்கள் மட்டுமின்றி மதுரை மாவட்டம் முழுவதும் ஏன் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையின்படி ஒன்றிய அரசுக்கு எதிராக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானம் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி நான் சட்ட இதிலேயே பங்கேற்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு உறுதி அளித்ததன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தற்சமயம் ஒன்றிய அரசு அடிபணிந்துள்ளது. அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த பகுதி விவசாய பெருமக்களுக்கும் வணிகர்களுக்கும் கிடைத்த வெற்றியாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். கலைஞர் தொலைக்காட்சிகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய் கணேஸ்வரன், எம். சுவாமிநாதன்.